மகரம் ராசி அன்பர்களே, காலபுருஷ தத்துவத்தின்படி 10வது ராசியான கர்ம வினைகளுக்கும் கடின உழைப்பிற்கும் சொந்தக்காரர்களை இனிய வணக்கம். சனியின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் ஒரு மலையை நேருக்கு நேராக முட்டி தகர்த்தக்கூடிய வலிமை கொண்ட ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருண்ட சில பக்கங்களாகவே தாங்க இருந்து கொண்டே இருக்கும். நீங்களும் வாழ்க்கையில நல்லது நடக்கும் என்று ஒவ்வொரு நாட்களும் எத்தனையோ விஷயங்களை செய்து கொண்டிருப்பீங்க. கடின உழைப்பை போட்டு நாமளாவது நம்முடைய குடும்பத்தை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விட முடியாதா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருக்கத்தாங்க செய்யும். ஆனால் உங்களுடைய காலங்களும் நேரங்களும் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் தீமைகளை மட்டுமே தாங்க நடத்தி கொண்டே தாங்க இருக்கும். முக்கியமா ஈகோவால் இழந்தவைகளும் மதிக்காதவர்களின் பாதிப்புகளும் உங்களுடைய வாழ்க்கையில நிறையவே தாங்க நடந்திருக்கும். இந்த மகர ராசிக்கு தன்னம்பிக்கை என்பது கொஞ்சம் அதிகமாகவே தாங்க இருக்கும். அதுவும் சில நேரங்களில் ஈகோவாக சுயமரியாதை என்ற பெயரில் வெளிப்படவும் ஆரம்பிக்கும். அதையும் நீங்கள் உணரவும் ஆரம்பித்திருப்பீங்க. நான் ஏன் இறங்கி போக வேண்டும் என்ற அந்த ஒரே ஒரு கேள்வி பல நல்ல உறவுகளையும் தொழில் வாய்ப்புகளையும் உங்களிடமிருந்து பிரித்து கொண்டே தாங்க இருக்கும். இந்த மாதிரியான சில விஷயங்களும் உங்களுக்குள்ள நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் சில விஷயங்களுக்கு நீங்க விட்டு கொடுத்து போனீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடந்திருக்கும். ஆனால் உங்களை விட்டு கொடுக்க போக முடியாத ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்குள்ள ஏற்பட்டு இருப்பதால் நீங்கள் விட்டு கொடுக்காமல் அந்த ஒரு இடத்துல அப்படியே நீங்க நின்று கொண்டு இருந்திருப்பீங்க. அது சில உறவுகளை பிரிய வைத்திருக்கும். இன்னும் சில உறவுகளுக்கு அது எதிரியாக உங்களை பார்க்க வைத்திருக்கும். அதனால உங்க கூட இருந்த நபர்கள் அனைவருமே உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிப்பாங்க. அதனால அது உங்களுக்கு ஆரம்பத்தில் ஒன்றுமே பெரியதாக தெரியாமல் இருந்தாலும் போக போக உங்களுடைய வாழ்க்கையில சில உறவுகள் என அனைவருமே உங்களை விட்டு போன பிறகு அது உங்களுடைய மனதை அதிகமாகவே காயப்படுத்தி கொண்டே தாங்க இருக்கும். இந்த மாதிரியான சில விஷயங்களும் உங்களுக்குள்ள நடந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா பல நல்ல உறவுகளையும் தொழில் வாய்ப்புகளையும் உங்களிடமிருந்து உங்களுடைய ஈகோவும் உங்களுடைய கோபங்களும் அதிகமாகவே பிரித்திருக்கும். உங்களை மதிக்காதவர்கள் முன் நீங்கள் கௌரவத்திற்காக காட்டிய உங்களுடைய பிடிவாதங்கள் உள்ளுக்குள்ள உங்களை ரணமாக்கி கொண்டே தாங்க இருக்கும். உங்களை விட தகுதி குறைவானவர்கள் முன்னேறிய போது நீங்கள் தகுதி இருந்தும் ஓரம் கட்டப்பட்ட அந்த பாதிப்பு உங்களுடைய ஆன்மாவை இன்னும் துளைத்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் இது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாது. போக போக உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்வீங்க. இதெல்லாம் ஏன் எதற்காக நடக்கிறது என்று எல்லாமே உங்களுக்குள்ள நிச்சயமாக புரியவும் ஆரம்பிக்கும். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் தைரியமான ஆளுமையும் தொடரக்கூடிய சிக்கல்களும் இன்னொரு பக்கம் இருந்தது. நீங்கள் எதற்கும் பயப்பட மாட்டீங்க. கொஞ்சம் துணிச்சலான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்கள் இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய பிரச்சனை உங்களுடைய நேரடி தன்மையை பாதிக்கக்கூடியதாக இருந்திருக்கும். எதையும் முகத்திற்கு நேராக பேசுவதால் மறைமுக எதிரிகளை நீங்களே உருவாக்கி கொண்டிருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில எல்லாரிடமும் நீங்க எதிர்த்து பேசுவது, எல்லாருக்கும் நீங்க சொல்வதை கேட்காம ஒரு சில இடங்கள்ல நீங்க கோபமாக நடந்து கொள்வீங்க. அதற்கு காரணம் வேறு ஒரு மனிதர்கள் உங்களை கோபப்படுத்தி இருப்பாங்க. அந்த ஒரு கோபத்தை யாரிடம் காட்டுவது என்று தெரியாமல் உங்க கூடவே இருக்கக்கூடிய மனிதர்களிடம் நீங்க கோபத்தை காட்டுவீங்க. அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில போக போக உங்களுக்கு மறைமுக எதிரிகளாக அவங்க உங்க கூடவே இருந்து கொண்டு உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே தாங்க இருப்பாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு நடந்து கொண்டே தாங்க இருக்கும். இப்போ வரைக்கும் உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே உங்களுக்கு கை கொடுக்கவில்லை என்றாலும் காலம் உங்களுக்கு பொறுமை என்ற ஒரு பாடத்தை கற்பித்து கொடுத்திருக்கும். எந்த ஒரு நேரத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும், எப்பொழுது கோபப்பட வேண்டும் என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும். எந்த ஒரு இடத்தில் தேவையில்லாமல் கோபப்பட்டால் நமக்கு பிரச்சனைகள் ஏற்படும் என அனைத்தையுமே புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக நீங்கள் எப்போதுமே இருப்பீங்க. நீங்க நம்பியவங்க உங்களை ஒரு ஏணியாக பயன்படுத்தி கொண்டு உச்சிக்கு சென்றதும் அந்த ஏணியை எட்டி உதைத்திருப்பாங்க. அது போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க எத்தனை நபர்களை வாழ்க்கையில முன்னேற்றி விட்டுருப்பீங்க. அவங்களுடைய வாழ்க்கை இப்போ உச்சத்தை நோக்கி போய் கொண்டிருக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கை எந்த விதமான ரிசல்ட்டுமே இல்லாம அப்படியே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இதற்கெல்லாம் காரணம் மற்றவங்களுடைய வாழ்க்கையை நீங்க எப்போதுமே முன்னேற்றி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க. ஆனா அவங்க நல்ல ஒரு நிலைமைக்கு போனதுக்கு அப்புறம் உங்களை அதே ஒரு இடத்துல நிறுத்தியது மிகப்பெரிய ஒரு தோல்வியை உங்களுக்குள்ள உருவாக்கி கொடுத்திருக்கும். உங்களுடைய முயற்சிகள் பொறுமையான பலன் தருவதற்கு காரணங்கள் இருக்கும். சனியின் மந்தகதி தான் இதற்கான முக்கியமான ஒரு காரணம். இது உங்களை சோதிப்பதற்காக நடந்தவைகள் கிடையாது. உங்களை ஒரு முதிர்ச்சியான தலைவராக செதுக்குவதற்காக மட்டுமே தாங்க நடந்தது. ஆனா இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல சில பாடங்களையும் கற்றுக் கொடுக்கும். ஒருத்தனுடைய மனிதனுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் மட்டுமே இருக்காதுங்க. அவனுடைய வாழ்க்கையில நன்மைகளும் நடக்க ஆரம்பிக்கும். அதற்கு முதல்ல இவன் மேல நம்பிக்கையானது முதல்ல வைக்க வேண்டும். கோபத்தின் எரிமலையும் ரியாலிட்டி போராட்டமும் உங்களுக்குள்ள நடந்து கொண்டே தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு எரிமலையானது இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அது நியாயமற்ற செயல்களை காணும் போது உங்களுக்குள்ள பொங்கி எழுந்து கொண்டே இருக்கும். குறிப்பா குடும்ப உறுப்பினர்களாகவும்
நம்பிக்கைக்குரிய கூட்டாளிகளாகவும் ஏற்பட்ட ஏமாற்றங்கள் உங்களுடைய கோபத்திற்கு முக்கியமான ஒரு காரணங்களாக விதித்து கொண்டேதாங்க இருக்கும். உங்களுடைய ஈகோக்கள் நான் இப்படித்தான் இருப்பேன் மற்றும் ரியாலிட்டி சூழ்நிலைக்கு வளைந்து கொடுப்பது இவற்றுக்கு இடையே நடக்கக்கூடிய போராட்டங்கள் உங்களை நிம்மதியாக உறங்க விடாமல் தடுத்து கொண்டேதாங்க இருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்திருக்கும். நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய நாட்களில் மாற்றங்கள் நடக்கும். ஆனால் அந்த மாற்றங்கள் தானாகவே நடக்காது. நீங்கள் ஒரு பரிகாரம் ஒன்றை செய்ய வேண்டும். அந்த பரிகாரம் எளிதான பரிகாரம் தான். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து செய்து விடலாம். அதனை இந்த ஒரு நாளில் நீங்கள் செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவு நன்மைகள் நடக்கும். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து ஒரு பரிகாரத்தை செய்து வந்தால் போதும். மகரத்தின் மகாராஜயோகம் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பமாகும். இனிமே கவலைகள் வேண்டாம். இந்த ஒரு நாள் முதல் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய சகாப்தமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்க ஆரம்பிக்கும். இன்னும் 30 நாட்கள்ல ஒரு புதிய உன்னத நிலையானது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக கிடைக்கும். வரக்கூடிய இந்த ஒரு நாள் முதல் அடுத்த 30 நாட்களுக்குள் உங்களுடைய வாழ்க்கை ஒரு தலைகீழான ஒரு மாற்றத்தை சந்திக்கும். யாருமே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வாழ்க்கையில நல்ல மாற்றங்களானது கிடைத்து வாழ்க்கையை அது நிச்சயமா தூக்கி நிறுத்தும். இது சும்மா கிடைப்பது மட்டும் கிடையாதுங்க. நீங்க ஒரு பரிகாரத்தை பண்ணணும். பரிகாரத்தை பண்றதாலையும் இது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். பரிகாரத்தை பண்றதால தாங்க பாதி அளவுக்கு மேல அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். நீங்க இரவு பகல்னு பாராம உழைக்க வேண்டிய காலங்களும் இருக்கும். உழைத்தால் மட்டும் வாழ்க்கையில எதுவுமே நமக்கு கிடைத்து விடாது. நீங்க இத்தனை வருடங்கள் உழைக்காமல் இல்லை, உழைத்து கொண்டுதான் இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு வேண்டியது எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் கிடைக்கவே இல்லை. இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஒரு பயிற்சியாகவே அமைந்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். இனி அந்த பயிற்சியை பயன்படுத்தி வெற்றி கோப்பையை நீங்க ஏந்த போகிறீங்க. எனவே இந்த வரக்கூடிய இந்த ஒரு நாட்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில எது வேண்டுமோ அதை நீங்கள் நிச்சயமாக சாதித்தும் கொள்வீங்க. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில பணம், பதவி, மதிப்பு இந்த மூன்றுமே சேரக்கூடிய யோகங்களும் உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேர்ந்துவிடும். கெடுதல்கள் முடிந்து வெற்றிகள் உங்களுடைய கதவை தட்டவும் ஆரம்பிக்கும். இதுவரை உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கியவர்கள் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து வியந்து போவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக நடக்கும். அவர்களாகவே உங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்டு கரம் கோர்ப்பார்கள். ஏன் அப்படின்னா நீங்க வாழ்க்கையில அவ்வளவு முன்னேற்றத்தை அடைந்திருப்பீங்க. அவங்களும் அவங்களுடைய தவறுகளை ஒப்புக்கொண்டிருப்பாங்க. இழந்த மதிப்பு மீண்டும் கிடைக்கும். இது மிகப்பெரிய ஒரு ஆனந்தத்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்தவும் செய்யும். உங்களுடைய தலைமை பண்பு இப்போது ஜொலிக்க ஆரம்பிக்கும். பலருக்கு வேலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அந்தஸ்தானது உயரும். இதெல்லாம் வேண்டும் என்றால் நீங்கள் இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்ய வேண்டும். இந்த ஒரு பரிகாரம் ஒரு எளிய ஒரு பரிகாரம் தான். ஆனால் அந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் மனதார எந்த விதமான செலவும் இல்லாமல் உங்களுடைய வீட்டில் வைத்து செய்தாலே போதும். இந்த ஒரு பரிகாரம் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமாக இருக்கும். இதுதான் மகரம் ராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம். ஒரே ஒரு வெள்ளை நிற பேப்பரை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எடுத்து வைத்துக் கொண்டு அதில் கருப்பு நிற அல்லது நீல நிற பேனாவை எடுத்துக் கொள்ளுங்கள். எடுத்து நான் சொல்வதை அப்படியே எழுதுங்கள். என் கடன்கள் குறைந்து வாழ்க்கையில நிலைத்த முன்னேற்றம் ஏற்படட்டும் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு வாக்கியத்தை மட்டும் அதில் 48 முறைகள் நீங்கள் எழுத வேண்டும். இதனை 48 முறைகள் நீங்கள் எழுதி வைத்தாலே போதும். உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும். ஆனால் இதை நீங்க எழுதி வைத்தால் மட்டும் போதாது. இதை சனிக்கிழமை நாட்களில் செய்ய வேண்டும். சனிக்கிழமை காலை விடியற் காலையில் எழுந்து கொண்டு சனி பகவானை மனதார நினைத்து வீட்டில் ஒரே ஒரு தீபத்தை ஏற்றிவிட்டு அதற்கு அப்புறம் இந்த ஒரு காகிதத்தில் 48 முறைகள் இதனை எழுதி அதனை நன்றாக மடித்து வீட்டு பூஜை அறையில் வைத்து பூஜைகள் செய்துவிட்டு சனிக்கிழமை நாள் எப்பொழுது வருகிறதோ அப்ப சனி பகவான் கோவிலுக்கு சென்று சனி பகவானை நினைத்து எள்ளெண்ணெய் தீபத்தை ஏற்றி அந்த ஒரு பேப்பரை அருகில் வைத்து நீங்கள் கும்பிட வேண்டும். கும்பிட்டு விட்டு நீங்க மனதார என்னுடைய தடைகள் எல்லாமே மெதுவாக குறைய வேண்டும் என்று மனதார நீங்கள் நம்பி சனி பகவானை கும்பிட வேண்டும். கும்பிட்டு விட்டு அந்த ஒரு பேப்பரை முடிந்தால் சனி பகவானுக்கு உங்களால் முடிந்த ஒரு காணிக்கையும் போட்டு விடுங்கள். அதற்கப்புறமாக அருகில் இருக்கக்கூடிய உண்டியலில் நீங்கள் இந்த ஒரு பேப்பரை உண்டியல்ல போட்டு விடுங்க. நீங்க நினைத்தது எல்லாமே உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கவும் ஆரம்பிக்கும். இதனை மட்டும் நீங்க செய்து பாருங்க. வாழ்க்கையில நிச்சயமா நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதை